இந்த குக்கீ செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பட்டர் வேணுங்க. இந்த பட்டர் வந்து ஒரு 1 hour பிஃபோரே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நம்ம பட்டர் லைட்டாக பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. 75 கிராம் சுகர் நான் எடுத்துருக்கேங்க. இது என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு மாவுக்கு வந்து 1/2 கப்பு சர்க்கரை, இதுதாங்க ரேஷியோ. நான் 150 கிராம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன், 75 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. எதுக்காக பட்டரையும் சுகரையும் பீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க நம்ம குக்கீஸ் வந்து நல்லா உப்பி வருங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இதில் நல்லா பீட் பண்ணுறோம். கொஞ்சமாக 5 to 8 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். நீங்களும் அந்தளவு எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து 3 டைமாக பிரித்து ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ நம்ம குக்கீஸ் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 3 டைமாக பிரித்து தாங்க ஆட் பண்ணணும். இதுவே நம்ம கேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவும் போட்டு பண்ணலாம், இல்லை 2 டைமாக பிரித்தும் பண்ணலாங்க. இப்போ நான் வந்து 3 டைமாக பிரித்து ஆட் பண்ணுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. அப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அது ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஃபுட் கலரும் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எப்படி இருந்தாலும் இது பேக்காகி வரப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் தான் இருக்கும். கலர் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்கிட்ட ஹாட் ஷேப்பில் ஒரு மோல்டு இருக்குங்க. ஸோ நான் வந்து அதில் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேங்க டோவை. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி அந்த ஹாட் ஷேப்புக்கு நல்லா செஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக உங்களுக்கு ஹாட் ஷேப் வந்துடுங்க. பேரலாக அவனை வந்து நீங்கள் 20 minutes ப்ரீஹீட் பண்ணுங்க 175 டிகிரியில். minutes 175 டிகிரியில் இது நல்லா பேக் பண்ணி எடுக்கணுங்க. ஃபைனலி நம்ம வேலண்டைன்ஸ் டே குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.